பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் ஏற்கனவே கலவர வன்முறையில் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே உள்ள மக்கள்லாம் பாகிஸ்தான்கிட்ட இருந்து விடுதலை வேணும்ட்டு இருக்காங்க. இதனால பாகிஸ்தான் ஆர்மியோட ஃபயரிங்கில் கிட்டத்தட்ட 12 பேர் இறந்து போயிட்டாங்க. போலீஸோட டேர் கேஷன்ஸ்லையும் வந்து 200க்கும் மேற்பட்டவங்களாம் கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இதனோட வரலாறு என்னன்னா 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிற்பாடு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ராஜா ஹரிசிங்னு ஒருத்தன் ஆண்டுட்டு வந்தார். இவர் ஒரு ஹிந்து. ஆனால் அங்கே உள்ள மெஜாரிட்டி பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா முஸ்லீம். இதனால 1947ஆம் ஆண்டு பாகிஸ்தானை சேர்ந்த பழங்குடி மக்கள்லாம் பாகிஸ்தான் ராணுவத்தோடு சேர்ந்து போர் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் 3த்துல ஒரு பாகத்தை அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. அதுதான் நான் இந்தியாவில் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னா பாகிஸ்தானை சேர்ந்தவங்க அதை ஆசாத் காஷ்மீர்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 2 பாகம் நம்மக்கிட்டே இருக்குது. இதுக்கு 370 சட்டப்பிரிவு கொடுத்துருந்தாச்சு. இந்த சட்டப்பிரிவினால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒப்புதல் வேணாலும் அந்த மாநிலத்தோட சட்டசபை ஒப்புதல் இருந்தால் பாராளுமன்றத்தை நிறைவேற்றப்படும். இதுதான் இந்த 370 2019 இதை ரத்து பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மீட்கணும்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸோட தலைவர் மோகன் அவரும் சொல்லியிருக்காரு. இதே போல் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரான மிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவரும் சொல்லியிருக்காரு. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆபரேஷன் சிந்து